ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்ப்ளீட் துபாய் பிரேக் டவுன் ஐட்னரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க ஐட்னரி அண்ட் காஸ்ட் பிரேக் டவுன் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்லி அதுதான் இருக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ என்னென்னலாம் நாங்கள் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, டே 1 டே 2 எவ்வளோ ஆச்சு, அண்ட் தென் ஐட்னரி நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பேர் வந்து ஜான் பிரதீப். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். துபாயோட பெஸ்ட்டு டைம் டு விசிட் என்னென்னா, பீக் சீசன் சொல்லுவாங்க. இது வந்து நவம்பர் டு மார்ச். ஸோ நவம்பர் டு மார்ச் வந்து வெதர் வந்து ரொம்ப வின்டர் சீசன் மாதிரி இருக்கும். கிளைமேட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு சீசன் என்னென்னா ஷோல்டர் சீசன் சொல்லுவாங்க. ஷோல்டர் சீசன் வந்து செப்டம்பர் டு அக்டோபர் இருக்கும். ஸோ நாங்கள் போனது வந்து அக்டோபர் மந்த்து தான். ஸோ போகும்போது வெதர்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலும் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஓகேவாக இருக்கும் நீங்கள் அந்த டைமில் போகிறதா இருந்தால். அண்ட் தென் லோ சீசன் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து மே டு ஆகஸ்ட். அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அண்ட் தென் டெம்பரேச்சருமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் போகும்போது ஒன்லி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். டெசர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோன்னா, நீங்கள் எய்தர் பீக் சீசன் ஆர் ஷோல்டர் சீசனில் போகிறது தான் நல்லது. ஏன்னா கிளைமேட் அண்டு எல்லா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பனில் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படும் துபாய் விசிட் பண்ணுறதுக்கு? ஸோ ஒரு மினிமம் 5 days ஆகணும் வேணும் நம்மளுக்கு துபாய் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் துபாய் அண்ட் அபுதாபி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 days வந்து துபாய் அண்ட் தென் 2 days வந்து அபுதாபி. ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 3 days நாங்கள் வந்து துபாயில் இருந்தோம் அண்ட் தென் 2 days வந்து அபுதாபியில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மினிமம் வந்து 5 days அண்ட் மேக்ஸிமம் உங்களோட பட்ஜெட் அண்ட் ஐட்னரியை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, வேர் டு லேண்ட். ஸோ எங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட் பிடிக்கலாம்? ஸோ நீங்கள் வந்து சென்னை டு துபாய் போகலாம் ஆர் அபுதாபி போகலாம். ஸோ நாங்கள் எப்படி போனோம்னா, சென்னையிலேருந்து துபாயில் லேண்ட் ஆனோம். அண்ட் தென் துபாய்க்குள்ளே போயிட்டு அண்ட் தென் கார் வழியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக அபுதாபி போனோம். ஸோ எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் சென்னையிலேருந்து துபாய் போகிறது தான் சீப்பஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா ஏர்லைன்ஸ் இருக்குது. இண்டிகோ இருக்குது, எமிரேட்ஸ் இருக்குது, எத்திகாட் இருக்குது. பட் நாங்கள் வந்து எமிரேட்ஸில் போனோம். ஒன்லி ரீசன் அதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து சென்னை டு துபாய் போகிறீங்கன்னா எமிரேட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒன்லி திங் வந்து டவுன் சைடு என்னென்னா, கொஞ்சம் காஸ்ட் மட்டும் அதிகமாகும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். பட் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா இண்டிகோ சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகோ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வீசா பார்க்கலாம். வீசா வந்து எப்படி அப்ளை பண்ணோன்னா, அட்லாஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலிமா நாங்கள் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா, பாஸ்போர்ட் உங்களுக்கு தேவை அண்ட் தென் ட்ராவலோட ஐட்னரி தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணோம். அண்ட் தென் டேட் ஆஃப் ட்ராவல் அண்டு எப்போ ரிட்டர்ன் வரும், ஸோ அதை அப்டேட் பண்ணோம். ஒன்ஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண பிறகு ஒரு 3 daysலேயே வந்துட்டு எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிச்சு. இட் மைட் டேக் 3 to 7 days, 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே பாஸ்போர்ட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன உங்களுக்கு கொஷின்ஸ் அரைவ் ஆகும்னா, ட்ராவல் இன்சூரன்ஸ் தேவைப்படுமா? ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இட்ஸ் நாட் மேண்டட்டரி ஃபார் துபாய். பட் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஆக்கோ இன்சூரன்ஸில் எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு நல்ல டீலாக இருக்கும். அண்ட் தென் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னா, நம்ம வந்து லோக்கல் ஏஇடி தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் யூஎஸ்டி நான் போய் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் நியோ கார்டு வச்சுருந்தோம். நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபாரெக்ஸ் கார்டு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். ஆர் நீங்கள் வந்து கொஞ்சம் யூஎஸ்டியும் வச்சுட்டு அண்ட் தென் அங்கே போயிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட மாற்றிக்கலாம் ஏஇடி. பட் ஆனால் ஹோல் ஓவர் துபாய் வந்துட்டு உங்களுக்கு கார்ட்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல் ஓவர் துபாய் வந்துட்டு கார்டு பேமெண்ட்ஸ் அக்செப்டடு. ஈவன் டாக்ஸியில் கூட கார்டு பேமெண்ட் அக்செப்டட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேஷு அண்ட் தென் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப் ஃபார் யூ.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிம் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு வந்துட்டு நீங்கள் துபாயில் இறங்குனோனே அவங்க இமிக்ரேஷன்லேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சிம் கார்டு கிடைக்கும். டியூன்னு ஒரு ஆப்ரேட்டர் மூலியமா ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ சிம் கார்டே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் வந்து ஏர்டெல்லே நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கு. அதுலேயே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே போகும்போதே வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ தட் லேண்ட் ஆனோன்னா அதுவே ஆக்டிவேட் ஆகி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏர்டெல் கனெக்டிவிட்டியுமே நல்லா இருந்துச்சு துபாய் அண்ட் அபுதாபியில். ஸோ உங்களுக்கு அது அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் வந்துட்டு துபாயில் இமிக்ரேஷன் போனோடனே அங்கேயே ஒரு சிம் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வந்து அக்காமடேஷன் தான் துபாயிலே வந்துட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செலக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து பட்ஜெட்டு மேலே போயிடும். ஸோ பட்ஜெட் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேரா அண்ட் புர்துபாய் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டான ஏரியாஸ். அங்கே நீ அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பே அண்ட் அல்பர்ஷான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கும். அண்ட் தென் லக்ஸூரியாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன் டவுன் துபாய் ஆர் பாம் ஜுமேரா. ஸோ இது பக்கத்தில் தான் எல்லா அட்ராக்ஷனுமே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காஸ்ட்டுமே ஹையாக இருக்கும். பட் நாங்கள் எப்படி போனோன்னா, நாங்கள் ஏர்என்பி மூலயமா பார்த்து சூஸ் பண்ணி போனோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு டவுன் டவுன் துபாயில் நியர்பைலேயே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர் எல்லாமே வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் காஸ்ட்டுமே ஏர்என்பியோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்து காஸ்ட் பிரேக் டவுன் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், ஸோ நாங்கள் வந்து 3 டேஸ் அந்த ஒரு ஏர்என்பியில் தான் ஸ்டே பண்ணோம். அண்ட் தென் அபுதாபியில் வந்துட்டு வேறு ஸ்டே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் தேவைப்படும் பேசிக்கலி நீங்கள் துபாய் ரீச் ஆனோன்னா? ஸோ நேவிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வேஸ் அண்ட் கூகுள் மேப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து நீங்கள் ஊபர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கரீம் ஆப் யூஸ் பண்ணலாம். கரீம் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம், கரீம் அண்ட் யாங்கோ ஒன்று ஒரு ஆப் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணோம் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் புக்கிங் டாக்ஸிஸ் எல்லாமே. அண்ட் தென் ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து தலாபத்துன்னு ஒரு ஆப் இருக்குது, அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜொமேட்டோ ஆல்சோ இஸ் தேர். ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எசென்ஷியல் ஆப்ஸ். நீங்கள் வந்து துபாய்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கம்யூனிகேஷன்ஸு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் வழியாக கால் பண்ண முடியாது இந்தியாவுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் யாராவது இருக்கும்போது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா கால் பண்ண முடியாது. அங்கே என்ன யூஸ் பண்ணால் போட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு கால் பண்ணி யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். இது வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாகவே அப்படி தான். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அதெல்லாம் பண்ணலாம். பட் காலிங்கு அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் பாட்டிம்னு ஒரு ஆப் இருக்குது, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐட்னரி பார்க்கலாம். ஸோ மேஜர் அட்ராக்ஷன்ஸ் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, டே 1 வந்து நாங்கள் துபாய் ஃபவுண்டன் ஷோ போயிருந்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கப்பலில் கூப்பிட்டு போனாங்க. அதோட வீடியோவும் இருக்குது லிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து அது நீங்கள் பார்க்கணுன்னா அந்த லிங்க்கை பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டே 2 வந்து துபாய் ஃப்ரேம் அண்ட் மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர் போயிருந்தோம். அண்ட் தென் குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம். இந்த மூணில் வந்துட்டு மியூசியம் ஆஃப் தி ஃப்யூச்சர் மஸ்ட் விசிட்னே சொல்லலாம். அண்ட் தென் துபாய் ஃப்ரேமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் துபாய் ஃப்ரேம் வந்து மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம், அதுக்கும் டிக்கெட் வாங்கணும். ஸோ இதோட அட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி நாங்கள் புக் பண்ணோன்னு நான் இது முடிச்சோன்னு சொல்கிறேன். அண்ட் தென் டே 3 வந்து ஸ்கீ போட்டிங் அண்டு ஸ்கை டைவிங் போயிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கை டைவிங் போயிருந்தாங்க, நாங்கள் வந்து ஸ்கீ போட்டிங் போயிருந்தோம். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் வந்து டெசர்ட் சஃபாரி போயிருந்தோம். டெசர்ட் சஃபாரி வந்து ஒரு மஸ்ட் டூ இன் துபாய்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட வீடியோவுமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது பார்க்கணுன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் டே 4 வந்து நாங்கள் அபுதாபி போயிட்டோம். துபாயிலேருந்து அபுதாபி வந்து நாங்கள் கார் மூலியமாகவே போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நாங்கள் அப்படி போனோம். அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்ரோ இல்லைனா பஸ்ஸில் கூட போகலாம். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் உங்களுக்கு துபாய் டு அபுதாபி. ஸோ அங்கே போனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா F1 சர்க்கியூட் டூர் போனோம். அண்ட் தென் டீம்ஸ் லேப்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. டீம்ஸ் லேப்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதோட லைட்டிங்ஸு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோஸுமே நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் தென் டே 5 வந்து ஃபெராரி வேர்ல்டு அண்ட் யாஸ் ஐலாண்டு.
இந்த ரெண்டுமே நாங்கள் பார்த்தோம். ஃபெராரி வேர்ல்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் யாஸ் ஐலாண்டு வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட வீடியோவும் இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் இந்த 2 இதுவுமே. ஸோ இதுதான் நாங்கள் வந்து துபாய் அண்ட் அபுதாபியில் பண்ணோம். ஒரு 5 டேஸ் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அண்ட் தென் எப்படி நாங்கள் அட்ராக்ஷன்ஸ் புக் பண்ணோன்னா, இது வந்து கேலுக் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. கேலுக்கில் வந்து துபாய் பாஸ்ன்னு ஒரு ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டாலே போதும். உங்களுக்கு காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் வரும். கேலுக்கு போய்ட்டு துபாய் பாஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் போகணுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு அதோட காஸ்ட் வந்து தெரியும். ஸோ இதுதான் எங்களோட கம்ப்ளீட் ஐட்னரி. நாங்கள் வந்து 5 டேஸில் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு மெயினான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுதான் காஸ்ட் பிரேக் டவுன். ஸோ இந்த காஸ்ட் பிரேக் டவுனில் எங்களுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு செலவு பண்ணது வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 30,000 ஆச்சு. அப் அண்ட் டவுன் நான் சொல்கிறேன். எமிரேட்ஸில் போனனால எங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட் போகணுன்னா இண்டிகோவில் போனோங்க, இதோட காஸ்ட் கம்மியாக தான் வரும். அண்ட் தென் விசாவுக்கு வந்துட்டு ஒரு 7,000 ஆச்சு அப்ராக்சிமேட்டாக. அண்ட் தென் அக்காமடேஷன் வந்து 10,000 ஆச்சு. 10,000 வந்து ஒரு 5 டேஸ்க்கு நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு 4 பீப்புள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஷேரிங்கில் இருந்தனால எங்களுக்கு அதோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் வந்துச்சு, 10,000. அண்ட் தென் அட்ராக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கேலுக்குள்ளே நீங்கள் துபாய் பாஸ் எடுத்து புக் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அதோட காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து 20,000 ஆச்சு. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் தான் ரொம்ப மேஜரான ஒரு இது துபாயில். ஸோ அதுக்கு வந்து 15,000 ஆச்சு எங்களுக்கு. 15,000ங்கிறது வந்து ஏன்னா நாங்கள் வந்து துபாய் டு அபுதாபி வந்து கார்லேயே போனனால எங்களுக்கு அதுவே ஒரு 8,000 ஆச்சு. ஸோ அதனால் ஓவரால் காஸ்ட் வந்து 15,000 ஆச்சு. ஈவன் தோ நாங்கள் வந்து ஒரு 4 பீப்புள் ஷேர் பண்ணனால. அண்ட் தென் ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ஆச்சு ஃபார் 5 டேஸு. அண்ட் தென் சிம் கார்டுக்கு வந்து ஒரு 500 ஆச்சு நாங்கள் இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு பெர் பர்சன் எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 87,500 ஆச்சு ஓவரால் இந்த ஐட்னரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. பட் நீங்கள் வந்து இதுவுமே நீங்கள் கம்மியாக கூட பிரேக் டவுன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எமிரேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் துபாய் டு அபுதாபி வந்து நீங்கள் வந்து பஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே காஸ்ட்டு கம்மியாகும். ஒரு 70,000 to 75,000 முடிச்சிடலாம் நீங்கள் துபாய் ட்ரிப்பே. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன். ஸோ எங்களுக்கு வந்து 87,500 per person ஆச்சு ஃபார் துபாய் ட்ரிப்.